இன்றைக்கி இந்த வீடியோவில் MT-15 ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி பைக்கில் ஆயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் வண்டியிலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி. என்னென்னா, நேற்று ஃபுல்லாகவே மலையில் நனைஞ்சு போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, பைக்கை வந்து ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு, பைக் வந்து மலையில் தான் நினைஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் சேஃபாக ஒரு ½ hour வெளியே ஒரு ஷாப்பில் பேக்கரியில் நின்றுட்டு அதுக்கப்புறம் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நேற்று நைட்டு இந்த விஷயம் நடந்துருச்சு. இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பெட்ரோல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக டேங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் வந்து டேங்கை ஓப்பன் பண்ணி பெட்ரோல் எப்போயுமே நான் ரெகுலராக வெளியே போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் ஓப்பன் பண்ணும்போது பாருங்களேன், வாட்டர் வந்து நேற்று பெஞ்ச மலையில் ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல நிற்கிறது உங்களால் பார்க்க முடியும். எல்லாம் தண்ணி உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? கேவலம் இல்லைன்னா ஒரு பயம்னா. தண்ணி வெளியேற அந்த ஒரு ஹோல் ஒன்று உள்ளே இருக்கும். அதை நான் காமிக்கிறேன் கிளியராக. அடுத்தடுத்து அந்த ஹோல் வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி பெய்கிற மழை எல்லாமே இந்த கேப் வழியாக உள்ளே போய் டேங்கை சுற்றி கவர் ஆகி ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நான் மார்னிங் வந்து பெட்ரோல் செக் பண்ணுறதுக்காக இந்த வால்வை ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது, இந்த ஆயில் சீல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது இந்த டேங்க்குள்ளே தண்ணி போயிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து மேஜராக நிறைய எம்டியில் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் ஹோல் பிளாக் ஆகிடுதான். ஸோ இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கும் MT யூஸ் பண்ணுற மற்ற பைக் யூஸ் பண்ணுற உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எதனால் இந்த பிரச்சனை நடக்குது பைக்குக்கு, அதை நம்ம எப்படி அதை ரிசால்வ் பண்ணுறது அந்த இஷ்யூவை அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் வண்டியை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து டேங்க்குள்ளே போயிடுச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் வண்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேங்க்கில் இருக்கிற தண்ணி வந்து உங்களுடைய இன்ஜினுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போச்சுன்னா அது மேஜர் இஷ்யூவை ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் அதனால் மோஸ்ட்லி நீங்கள் தண்ணி போகிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு டேங்க்கில் தண்ணி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா எக்காரணத்தை கொண்டு இன்ஜினை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் டேங்கை தனியாக கலட்டி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டர் எல்லாமே கிளியராக ட்ரை அவுட் பண்ணி திரும்ப ஃபியூவல் புதுசாக ரீஃபில் பண்ணி தான் நீங்கள் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். எதனால் இந்த ஹோல் வந்து லாக் ஆச்சு, எதனால் தண்ணி நமக்கு வந்து வெளியேறலை? ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இப்போ எனக்கு வந்து மலையில் இந்த மாதிரி ஆச்சு. ஒரு சில பேர் வாட்டர் வாஷ் விடுவாங்க பைக்கை, ஏதோ தெரியாமல் கூட தண்ணி பட்டிருக்கலாம். மேலே டேங்க்கில் இருக்கிற அந்த கவர் வழியாக வெளியே போக வாய்ப்பு இருக்குது. இந்த கவர் வழியாக உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, மேலே இருக்கிற சீல். அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இங்கே உள்ள ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் வந்து நம்ம வண்டியில் லாக் ஆகிடுச்சு. நம்ம ப்ளூ வெல்வெட்டை வந்து சர்வீஸ் விட்டாச்சு. இப்போ அதை தான் எடுக்க போயிட்டுருக்கோம். என் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும் என்ன காரணம்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணால் தண்ணி வந்து இன்ஜினுக்கு போயிடும். ஸோ அவங்க ஷோரூம்லேருந்து வந்தே கிட்டத்தட்ட இங்கேருந்து ஷோரூம் வந்து ஒரு 5 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் ஆனால் அவங்க ஷோரூம்லேருந்தே வந்து என் வண்டியை டோ பண்ணியே அவங்க ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே வச்சு ப்ராப்பராக ரிப்பேரும் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். நிறைய விஷயம் சொல்கிறேன், நான் என்னென்ன வண்டியில் மாற்றிருக்கேன், அது எவ்வளோ காஸ்ட் வருது. அப்புறம் இந்த vlogல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டேங்க்கில் தண்ணி போயிடுச்சுன்னா அது எதனால் போகுது, அது போனாலும் அது எப்படி சரி பண்ணுறதுன்றத இந்த vlogல கட்டாயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நல்ல வேலை ஷோரூம் வந்து வீட்டில் இருந்து ரொம்ப தூரம். பட் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம வண்டியை டோ பண்ணி எடுத்துகிட்டு போன சொன்னதுமே இவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லை, இந்த விஷயம் எனக்கு இருக்கக்கூடாது. அது பேட்டரி மாற்றணுன்னா கூட எனக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் அது மட்டும் என்னென்னு பாருங்கள். எனக்கு நான் கேட்டிருந்தேன், பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பேட்டரி செக் பண்ணுங்கன்னு கட்டாயம் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. என்ன, நான் லாங் ரைடு எடுப்பேன், இந்த இஷ்யூ இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது. பேட்டரி கூட செக் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. எங்களுக்கு எதுக்கு நான் ஜென்ரல் சர்வீஸ் கொடுக்கணும்? ஜென்ரல் சர்வீஸ் விட்டுருக்கேன், பேட்டரியை செக் பண்ணலை.
அவ்வளோதாங்க, வண்டி சர்வீஸ் முடிஞ்சுன்னு இப்போ நம்புகிறேன். 2-3 குறையும் இருந்தது, அது சொன்னதுக்கப்புறம் அவங்களே அதை சரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. டேங்க்கில் இருந்த அந்த மேஜர் ப்ராப்ளமும் இவங்க சரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இனிமேல் வண்டி நார்மலாக எப்பயும் போல் ஓட்ட வேண்டியதுதான். கிட்டத்தட்ட அந்த கையில் இதுதான் மடக்க முடியுது, இவ்வளோதான் மடக்க முடியுது, இதுக்கு மேலே மடக்க முடியல. ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் ஆக்சிடென்ட் ப்ளூ வெல்வெட் எடுக்கிறேன் இந்த கையை வச்சு. வண்டி ஓட்ட முடியுமா என்னன்னு தெரியல. பிளேயில் நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா, வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்கு. வண்டி அப்படி ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிறது ஃபீல் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும்ல. ஆஹா, ஆக்சிலேட்டரே ரொம்ப டைட்டாக இருந்திருக்கு இவ்வளோ நாளாக. ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு த்ராட்டில் டிரைவே ஃபீல் ஆகுது. நல்லா வண்டி ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே பிரிச்சுக்கிட்டு போகுது. பிரேக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒன்றும் இல்லை, அவங்க ஏதாவது பாலிஷ் டீசல் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணியிருந்தாங்க டிஸ்கில் அப்படின்னா பிரேக் அப்படி தான் பிடிக்கும். பட் அது ஓட்ட ஓட்ட ப்ராப்பர் ஆகிக்கும். ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிருக்கு, பேட்ரி மாற்றிருக்கு. கரெக்டாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற நேரம் தான் சொல்கிறானுங்க பேட்ரி ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு. இல்லை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு 3 நாளாக உங்கள் ஷோரூமில் தான் இருந்துச்சு வண்டி. அப்போல்லாம் நீங்கள் பார்க்கலையாடா, நான் ஓட்டி பார்க்க போகும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் நான் சொல்லி தெரிய வரணும். சரி, பட் ஆனால் மற்றபடி வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது. என்ன, செயின் லூப் மட்டும் கேட்காம இவனுங்க தான் அடிச்சிட்டானுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், செயின் லூப்லாம் ஷோரூமில் அடிக்காதீங்க. 150 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ், நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அதாவது வெறும் 150 ml 150 ரூபாய்க்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செயின் லூப் இங்கே ஷோரூமில் போட்டிங்கன்னா 300 ரூபா கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுங்கள், ப்ளஸ் GST. ஓகே, வண்டி ரெடி ஆகிடுச்சு. துளசியிலே கொண்டு வந்து நிறுத்துவானுங்க. இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணானுங்கனால எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நான் கூட சூப்பராக பண்ணுவேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் இப்போ அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நான் இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ ஆகுது, என்ன ஆச்சு, எனக்கு என்னென்ன பொருள் மாற்றினேன், எங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, அப்புறம் மெயினாக என்னுடைய டேங்க் இஷ்யூ சொன்னேன்ல, அதை பற்றி நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். அவ்வளோதான், பைக் சர்வீஸ்லாம் முடிச்சாச்சு, ஷோரூம் விட்டு வெளியே வந்தாச்சு, பில்லெல்லாம் வாங்கியாச்சு. பட் நிறையா டிசப்பாயின்மெண்ட், ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்க சரி செஞ்சுட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய விலை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. செல்லங்களா, MT-15 வாங்கணும்னு நினைக்கிற கண்ணுங்களா, MT-15 ஆல்ரெடி வச்சிருக்கிற சொந்தங்களா, வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஜென்ரல் சர்வீஸில் எவ்வளோ ஆகுன்றதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2 பில் கொடுத்துருக்காங்க, நான் அந்த 2 பில்லுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லெஃப்ட்டில் உள்ளது நான் மாற்றின ஸ்பேர் பார்ட்ஸுக்கான பில்லு, ரைட்டில் உள்ளது அதை வேலை பார்த்துருப்பாங்கள்ல மாற்றுறதுக்கு அந்த லேபர் சார்ஜுக்கான பில்லு. ஸோ இவங்க 2 பில்லு அதை எனக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5699 ரூபாய் மட்டுமே. பயப்படாதீங்க, பொதுவாக ஜென்ரல் சர்வீஸில் இவ்வளோ காஸ்ட் ஆகாது. எனக்கு ஏன் இவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னா, நான் பேட்ரி மாற்றிருக்கேன், அப்புறம் டேங்க்கில் வந்து தண்ணி போனதாக சொன்னேன்ல, ஸோ அந்த வேலையும் பார்த்துருக்காங்க. டிஸ்க் பேட் மாற்றிருக்கேன், அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றிருக்கேன். ஸோ இதனால தான் இவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு இதில் ஒரு சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. அது என்னென்னு சொல்கிறேன், கவனிங்க. நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பில் எடுத்துக்குவோம், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றணும்ல நம்ம பைக்குக்கு, அந்த பில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க, அப்புறம் ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, டிஸ்க் பேட் மாற்றிருக்காங்க, அப்புறம் ஏர் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, த்ராட்டில் கேபிள் அதாவது ஆக்சிலேட்டர் கேபிள் இருக்குல்லையா அது மாற்றிருக்காங்க, அப்புறம் டேங்க்கு கலட்டி வைக்கும்போது 2-3 போல்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாற்றிருக்காங்க. அது 12 ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, என்னென்னா செயின் கிளீனிங் அண்ட் செயின் லூப் அப்படின்னு தனித்தனியாக போட்டிருக்காங்க. அதாவது செயின் ஸ்ப்ரே தாங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு 127 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸும், அப்புறம் செயின் லூப் அடிக்கிறதுக்கு 127 ப்ளஸ் டேக்ஸும் போட்டிருக்காங்க. அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் கூலண்ட் ஆயில் மாற்றுறதுக்கு 55 ரூபா, பிரேக் ஆயில் டாப்அப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்ரி மாற்றிருக்காங்க. இது எல்லாமே ஓகே, இவங்க ஸ்பேர் பார்ட்ஸுக்கெலாம் ஜென்யூனான ரேட் தான் போட்டிருக்காங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க செயின் லூப் அப்புறம் செயின் க்ளீன் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஆட் ஆன் மெட்டீரியல் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா, அது தேவையில்லாத ஒரு 2 விஷயத்தை பில்லில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஜென்ரல் சர்வீஸ் தானே நம்ம வண்டி விட்டுருக்கோம், ஸோ அது இதை கஸ்டமருக்கு தாராளமாக பண்ணி தரலாமே. பட் அப்படியே நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே என்கிட்ட கேட்டுட்டு பண்ணியிருக்கலாம்.
ஏன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினாலே எனக்கு 150 ரூபாயில் செயின் லூப் வந்துடும். அது கிட்டத்தட்ட என்னால் 10 தடவை என்னுடைய வண்டிக்கு என்னால் செயின் ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும். 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் தாங்க செயின் ஸ்ப்ரே நீங்கள் அடிக்கணும், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சர்வீஸ் விடும்போது ஷோரூமில் கொடுக்குறத விட நீங்களே ஓனாக ஒரு செயின் ஸ்ப்ரே வாங்கி வீட்டிலே அடிக்கிறது, அதை க்ளீன் பண்ணி அடிக்கிறது உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த என்னோடய vlogல காமிக்கிறேன். நீங்களும் வண்டியை சர்வீஸ் விடும்போது இதை தெரிஞ்சு கொண்டு போய் வண்டியை வந்து சர்வீஸ் விடுங்க. இப்போ நம்ம செகண்ட் பில்லை பற்றி பார்த்துருவோம். அதாவது சர்வீஸ் லேபர் ரெசிப்ட். இதில் வந்து என்னென்னா இவங்க பெட்ரோல் சார்ஜஸ் ஒரு 150 ரூபா போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா ஃபியூல் டேங்க்கில் வந்து தண்ணி போயிடுச்சுங்க நமக்கு. ஸோ அந்த உள்ளே இருந்த தண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு ஃபியூல் டேங்க்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக தான் பெட்ரோல் போட்டாகணும். ஸோ அதுக்கு ஒரு 110 ரூபா போட்டிருக்காங்க ஒரு லிட்டருக்கு. அப்புறம் க்ளீனிங் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன் 150 ரூபா. அப்புறம் ஜென்ரல் சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன் 650. இங்கே ப்ராப்ளமே இதாங்க. என்னென்னா ஒரு சர்வீஸ்க்கும் என்னென்ன காஸ்ட் இவங்க போடுறாங்கிறத கிளியராக நமக்கு புரிகிற மாதிரி போடாமல் கோட் வேர்டில் ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது புரியும், ஒரு சில பேருக்கு இது கட்டாயம் புரியாது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல பில்லில். கஸ்டமர் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தாங்க அதில் இருக்கணும். பட் இருந்தாலும் நான் எனக்கு புரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். யாராவது நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். க்ளீனிங் சர்வீஸ் 150, ஜென்ரல் சர்வீஸ் 650. ஸோ ஜென்ரல் சர்வீஸுக்கு 650 இவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்க. அது போக பேடை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 100 ரூபாயும், ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 50 ரூபாயும், கேபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 150 ரூபாயும் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே வந்து இவங்களுக்கு ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ராவாக இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வர ஷோரூம்களில் இது எல்லாமே பண்ணுறாங்கங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கம்பெனிக்காரவங்க யாராவது இந்த வீடியோவெல்லாம் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் இதை உங்களுடைய பிரான்ச்சஸ்க்கு, உங்களுடைய சப்டிவிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி இந்த விலையெல்லாம் கொஞ்சம் குறைக்க சொல்லலாமே. ஏன்னா ஜென்ரல் சர்வீஸ்னு நீங்கள் 650 ஓவராலுக்கு வாங்கிட்டீங்க. அது போக ஒரு பொருளும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? வண்டியில் மேஜரான வேலைகள்லாம் இருக்குங்க. ஃபோர்க் ஒர்க், இன்ஜின் ஒர்க், ஃப்ரேம் ஒர்க், வயரிங் ஒர்க், இந்த மாதிரி வேலைகளுக்குலாம் நீங்கள் ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னா தப்பு இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. பட் ஆனால் ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்த வண்டியிலே இந்த மாதிரி சின்ன வேலைகள், ஆக்சிலேட்டர் கேபிள் மாற்றுறதோ இல்லை டிஸ்க் பேட் மாற்றுறதோ, இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சார்ஜஸ் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்டனாக கஸ்டமருக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் கிளைமேக்ஸே இங்கே தாங்க இருக்குது. இவங்க எஃப்ஐ க்ளீன் அப்படின்னு சொல்லி ஒரு 350 ரூபா போட்டிருக்காங்க. அதாவது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், ஒய்டிடின்னு சொல்லுவாங்க, யமஹா டயக்னாஸ்டிக் டூல். அந்த டூலை வச்சு இவங்க டோட்டல் நம்ம வண்டி வந்து ஒரு 8 சென்சார், மேஜர் சென்சார் இருக்குங்க. MT-15 BS4ல். இப்போ BS6ல் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய பைக்கில் 8 சென்சார், மேஜர் சென்சார் இருக்குது. அதெல்லாம் வந்து இவங்க ஃபியூல் இன்ஜெக்டர், அதாவது பழைய வண்டியிலெல்லாம் கார்பரேட்டர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி என்னுடைய வண்டியில் ஃபியூவல் இன்ஜெக்டர் அப்படின்ற ஒரு டூல் பொருத்திருப்பாங்க. ஸோ அதோடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுக்கெல்லாம் சென்சார்ஸ் வச்சு மானிட்டர் பண்ணால் தான் வண்டியுடைய ஹெல்த் கண்டிஷன் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ அதை டயக்னாஸ்டிக் பண்ணுறதுக்கு இவங்க ஒய்டிடி யமஹா டயக்னாஸ்டிக் டூல்னு ஒன்று வச்சு வண்டியுடைய சென்சார்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, சென்சார்ஸில் எதுவும் குறைகள் இருக்கா, இல்லை இனிமேல் ஃப்யூச்சரில் எதுவும் வண்டிக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத டயக்னாஸ்டிக் பண்ணி எந்த மாதிரி இவங்க டயக்னாஸ்டிக் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன், ஆக்சிஜன் இன்டேக், RPM, இன்ஜின் ஹீட்டு, இன்னும் இது மாதிரி 8 விஷயங்களை இவங்க ப்ராப்பராக டயக்னாஸ்டிக் பண்ணி நமக்கு அது ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுவாங்கங்க. அதுக்கு தான் இவங்க இந்த எஃப்ஐ க்ளீன் செக்கப் அப்படின்றதுக்கு ஒரு 350 ரூபா இவங்க நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயமே, வண்டி நான் சர்வீஸ் விட்டு 3 நாளாக ஷோரூமில் தான் நிற்கிது. எனக்கு எந்த விதமான எஃப்ஐ சிஸ்டம், அதாவது ஒய்டிபி ஷீட்டை இவங்க எனக்கு ஹெல்த் செக்கப், என்னுடைய வண்டியுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்ற ஷீட்டை எனக்கு சப்மிட் பண்ணவே இல்லை. ஆனால் இவங்க பில்லில் எஃப்ஐ க்ளீன் அப்படின்னு சொல்லி 350 ரூபா இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 3 நாளாக நின்றுருந்தது உங்கள் ஷோரூமில். உங்களுக்கு இந்த 3 நாளில் ஒரு நேரத்தில் கூட அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு பில்லில் அட்டாச் பண்ணணுன்னு தோணலை? இல்லை எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம்ல, அஸ் அ கஸ்டமராக நான் பே பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் எஃப்ஐ செக்கப் உண்மையிலேயே பண்ணீங்களா அப்படின்ற டவுட் கூட எனக்கு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷோரூம்களை நான் அட்டாக் பண்ணி பேசணுன்றதுக்காக இல்லை அவங்களுடைய வியாபாரத்துக்கு எடுக்கணுன்ற இன்டென்ஷனில் நான் இதை பற்றி பேசலை. ஒரு பொதுமக்கள், ஒரு காமன் மேனாக பைக்னாலே ஒரு யங்ஸ்டர்ஸோடைய பிரியமான வண்டியாக தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியணும். அவங்க சர்வீஸ் விடும்போதும் நிறைய பணத்தை இழந்துடக்கூடாது. அவங்க என்ன காரணத்துக்காக என்ன விஷயங்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்றத
அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சர்வீஸ் விடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பைக்குனால யமஹா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. ஸ்போர்ட்டிவ் லுக்லேயும் சரி, டிசைன்ஸ்லேயும் சரி, யமஹா தான் ரொம்ப அட்ராக்டிவான பைக்காக இருக்குது. பிராண்டில் எந்த விதமான குறையும் கிடையாதுங்க. பட் ஆனால் ஒரு சர்வீஸ் சென்டர்லேயும் அவங்க பண்ணுற சார்ஜஸை தெரிஞ்சுக்கிட்ட கஸ்டமர் விடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால தான் இதெல்லாம் நான் என்னுடைய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் என்னுடைய பைக் டேங்க்கில் தண்ணி போயிடுச்சு. அது எதனால் போயிடுச்சு, இது போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்டென்ஷனில் தான் நான் வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். பட் ஆனால் வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்களை உங்ககிட்ட நிறையாவே ஷேர் பண்ணிக்கிட்டேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இது மாதிரியான கசப்பான சம்பவங்கள்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கட்டாயம் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, கமெண்ட்ஸும் படிப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான், நம்ம ஆஃபீஸ் வந்தாச்சு. அடுத்து நம்ம வேலையை போய் பார்க்கணும். குடுகுடுன்னு ஓடி போய் வேலையை பார்த்துட்டு அடுத்த vlogல உங்களை கட்டாயம் மீட் பண்ணுறேன். அடுத்த vlogல ஃபியூல் டேங்க்கில் எதனால் தண்ணி போச்சு, அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சப்போஸ் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றிலாம் பேசுவோம். ஸோ வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டு ரெடியாக பக்காவாக நிற்கிது. இது எடுத்துகிட்டு ஒரு லாங் ரைட் போகலன்னா எப்படி? ஸோ நெக்ஸ்ட்டு vlogல ஒரு லாங் ரைட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கட்டாயம் தொடர்ந்து என்னோடய vlog-ஐ பாருங்கள். கையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம்.